ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. ஒரு சின்ன கிராமம். அங்கே ஒரு பழைய மண் வீட்டில் முத்துசாமி தாத்தா வாழ்ந்தார். வயசு அதிகம், உடம்புல பலம் இல்லை, ஆனாலும் மனசில் நம்பிக்கை மட்டும் குறையவே இல்லை. தாத்தா வீட்டில் ஒரு சின்ன கோழி கொண்டு அந்த கோழி தினமும் ஒரு முட்டை போடும். அந்த முட்டையை தாத்தா சாப்பிடவே மாட்டார். இன்றைக்கி வேணாம் நாளைக்குன்னு சொல்லி ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே சில்லறை காசு போடுற மாதிரி அந்த முட்டையோட மதிப்பை மனசில் சேமிச்சுக்குவார். வாரம் ஒரு முறை அந்த பாட்டிலை எடுத்து படுக்கைக்கு கீழே மறைச்சி வச்சுப்பார். அந்த காசு விழும் சத்தமே தாத்தாவுக்கு சந்தோஷம். ஒரு நாள் தாத்தாவின் பேரன் கண்ணன் கேட்டான், தாத்தா ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேமிக்கிறீங்க அப்படின்னு. தாத்தா மெதுவாக சிரித்தார். ஒரு முட்டையை கையில் பிடிச்சி சொன்னார், கண்ணா, காசு சேமித்தா அது அப்படியே தான் இருக்கும், ஆனால் அதை வளர்த்தா வாழ்க்கையே வளரும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் அந்த முட்டை விற்ற காசை அவர் சேமித்து வச்சுக்கிறாரு. அதில் இன்னொரு கோழி, பின்ன 2, 3 அப்படின்னு கோழி வாங்கிட்டு வராரு. வருஷங்கள் போனது. வாழ்க்கை கடினமாக இருந்தது. மழை, வறட்சி, கஷ்டம் எல்லாமே வந்தது. ஆனால் தாத்தாவின் பொறுமை மட்டும் போகலை. ஒரு சாயங்காலம் விளக்கு வெளிச்சத்தில் தாத்தா தனியாக உட்காந்து பழைய கணக்கு புத்தகத்தை பார்க்குறாரு. கண்ணன் அருகில் வரான். அவனை பார்த்து தாத்தா சொன்னார், நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால் போதும் கண்ணா. சின்னதாக ஒரு விஷயம் தொடங்கினாலும் அது நாளைக்கு பெரிய வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு. அந்த நாள் முதல் கண்ணை முட்டையை சாதாரணமாக பார்க்கல. அது அவனுக்கு நம்பிக்கையின் விதை ஆனது. ஒரு முட்டையிலேருந்து தொடங்கிய கனவு இப்போது ஒரு குடும்பத்தோட எதிர்காலமாகவே மாறுது. இப்போ தாத்தா ஒரு பெரிய கோழி பண்ணையே உருவாக்கிட்டாரு. பணத்தை சேமிக்கிற மாதிரி பணத்தை பெருக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் தானே. அதுதான் இந்த கதை சொல்லுது. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.